அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 63 நாம் இருக்கின்றோம். இன்று இரண்டாம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். நன்மையை தராதவை நோவஞ்சாதாரோடு நட்பும் விருந்தஞ்சும் ஈர்வளையை இல்ல திருத்தலும் சீர்பயவா தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. திரிகடுகம் 63. ஆக நோய், அஞ்சுதற்குரியவை, இவற்றிற்கு அஞ்சாது இருக்கின்ற ஒருவர் அவரோடு கொள்கிற நட்பு இருக்கிறதே, அது பயன் தராதது. அதோடு இங்கு வீட்டில் இருக்கின்ற இல்லாள், இல்லத் தலைவி வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை கவனிப்பதில் அஞ்சுகிறவராக இருக்கிறார் என்றால் அவரும் பயன் தர இயலாதவர். மூன்றாவதாக, சிறப்பு தன்மையுடைய வீடுகள் என்று இல்லாமல் அதற்கு எதிராக இருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையும் பயன் தராதது. இன்று இரண்டாம் கருத்தினை நாம் பார்க்கிறோம். இல்லாள் அங்கு விருந்தோம்பல் செய்வதில் மகிழ்ச்சி காணுகிறவராக இருக்க வேண்டும். வந்துட்டீங்களோ, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, எத்தனை நாள் இருக்க போகிறீங்க என்கின்ற இவை எல்லாமே வருகிற விருந்தினரை அப்படியே வாடச் செய்துவிடும். இதைத்தான் வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு பதிவு செய்கிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து என்பார். அனிச்ச மலர் அல்லது அனிச்ச செடி இருக்கிறதே, அதை நாம் முகர்ந்து விட்டாலே போதும், அது அப்படியே வாடிவிடும், அப்படியே சுருங்கிவிடும். அதை போன்றுதான் முகந்திரிந்து நோக்க வந்திருக்கிற விருந்தினர்களை பார்க்கின்ற அந்த பார்வையே அவர்களை வாட்டி வதைத்து விடக்கூடாது. இங்கு புன்முறுவல், புன்னகை, மகிழ்ச்சி, திறந்த மனம், தியாகம், உதவுதல், விருந்தோம்பல் செய்தல் என்கிற அந்த எண்ணங்களெல்லாம் இயல்பாக பொங்கி வழிய வேண்டும். அப்படி அல்லாமல் அவர்கள் வருகின்ற அந்த வருகையே எதிர்க்கின்ற, விரும்பா தன்மையை உணர்த்துகின்ற தன்மையில் அவர்களுடைய முகம் இருந்தால் அப்படியே அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். அது அந்த நேரத்தில் சோர்வடைகிற விருந்தினருக்கு அது ஏதோ ஒரு வகையான துன்பம். ஆனால் அப்படி சோர்வுறச் செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, அந்த இல்லத்தார், அந்த இல்லத்தரசி, அவருக்கு எக்காலத்துக்குமே நோய் தான், துன்பம்தான். அந்த துன்பத்தை இந்த செயலின் மூலமாக வரவழைத்து விடக்கூடாது. அந்த காலத்திலே ஒரு பாடல் உண்டு. அது இந்த சம்சாரம் என்றால் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இப்படி ஒரு சில வரிகளை அந்த பாவலர் பதிவு செய்திருக்கிறார். உறவோடு உண்ண வேண்டும், ஊரோடு வாழ வேண்டும், உறவோடு உண்ண வேண்டும், ஊரோடு வாழ வேண்டும், பெரியோரை கணிய வேண்டும், சிறியோரை காக்க வேண்டும், பெரியோரை கணிய வேண்டும், சிறியோரை காக்க வேண்டும், சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் ஜீவனாதாரம் சாரம் சம்சாரம். இப்படி போகும். அது தமிழில் அந்த சம்சாரம் சாரம்லாம் வாழ்க்கை என்பது என்ன? அது இங்கே உறவோடு சேர்ந்து உண்ண வேண்டும், விருந்தோம்பல் செய்ய வேண்டும், ஊரோடு சேர்ந்து வாழ வேண்டும், ஊர்கூடி தேர் இழுத்தல் என்று சொல்கிறாங்க பாருங்க. பெரியோரை மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், சிறியோரை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இவை எல்லாம் தான் வாழ்க்கை, இவை எல்லாம் தான் சம்சாரம், வாழ்க்கை என்று. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை நடத்துகிற இல்லத்தலைவி வருகிற விருந்தினரை முகம் கோணச் செய்கிறார் என்றால் அது முறையல்ல. அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தலைவியாக இல்லத்தில் இருப்பது என்பது அது நன்மை தராது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் இல்லம். இல்லம் என்றால் என்ன? வீடு, மனை என்பதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹவுஸ் என்கிறார்கள் அல்லது ஹோம் என்கிறார்கள். சமஸ்கிருதத்திலே பவனம் என்கிறார்கள். ரெஜி பவனம் என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெயரை இடுவதும் ஒரு வழக்கமாக இங்கே இருக்கிறது. ஆனால் அகம், இல்லம், எழிலகம் என்கின்ற இத்தகைய தன்மையில் நாம் தமிழ் தன்மைக்கு வர வேண்டும். ஆக இன்று
நாம் பார்க்கின்ற இந்த செய்தி இருக்கிறதே, இல்லத்தில் இருக்கிற, இல்லத்தை ஆளுகிற அந்த இல்லத்தரசி அவர்கள் வருகிற விருந்தினர்களை முகம் கோண ஒரு அனிச்சம் பூ போன்று நாண வாட வைத்துவிடக்கூடாது. அவர்கள் இயல்பான முறையில் விருந்தோம்பல் செய்கிறவராக இருக்க வேண்டும். அது தமிழ் பண்பு என்பதை உணர்ந்தவர்களாக எல்லாருமே விருந்தோம்பல் உயர்ந்திருக்க வேண்டும். மிகச்சிறப்பாக இல்லத்தரசிகள், அதிலும் சிறப்பாக கணவருடைய உறவுகள் வருகின்ற பொழுது அந்த விருந்தோம்பலில் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாடுகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள துணை செய்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.